ஓம் சாய்ராம். நான் டாக்டர் சிவா மோகன், அசோக் நகரில் டாக்டர் சிவாஸ் டயபிட்டிஸ் கேரோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டயபெட்டாலஜிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா வந்துட்டு இங்கே அசோக் நகரில் வந்து டாக்டர் சிவாஸ் டயபிட்டிஸ் கேர் நடத்திட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா 13 வருஷமா வந்து ஜெய்சங்கர் ஸ்ரீ பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த கோயிலில் வந்துட்டு பாபா வந்து கட்டு வச்சது விசாலாட்சுமி மாதா அவங்கள தான். ஸோ அவங்கள தான் ஒரு நந்தியா பார்க்குறேன். பாபா வந்து சிவா இருக்கட்டும், இந்த எந்த கடவுளாக இருக்கட்டும், பட் அவங்கள வந்து விசாலாட்சுமி மாதா வழியாக வந்துட்டு கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வருவேன் ஒவ்வொரு நாளும். ஆக்சுவலி கோயிலில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று, நான் என்ன வேணாலும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக வழியில் இருக்கட்டும். பட் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரு விஷயம், எனக்கு வந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு பாபாவோட ஆரத்தி பாடணும்னு நினைச்சேன். லைக் அப்போல்லாம் தெரியாது எனக்கு. நிறைய பேர் வந்து ஆரத்தி பாடிட்டு இருப்பாங்க, ஆனால் சூப்பராக பாடிட்டு இருக்காங்க, நம்மளால மாத்திரம் பாட முடியலன்னு நினைச்சேன். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வேண்டினது வந்துட்டு பாபா கோயில் வெளியில நின்றுக்கிட்டு வேண்டுறேன், பாபா எனக்கு வந்து ஒரு விக்கிரகம் வேணும் பெருசா, நான் டெய்லி உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி கும்புற மாதிரி ஒரு விக்கிரகம் வேணும்னு சொல்லிட்டு கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. ஒரு நாள் நைட் டியூட்டிலாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். காலையில தான் வந்தேன், தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா அம்மா வந்து வெளியில போயிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அம்மா என்னை எழுப்பி, ஒரு எக்ஸிபிஷன் போனோம்டா, நம்ம போர் ராமபுரத்தில் நடக்கும்ல ஹாலில். ஸோ அங்கே வந்து ட்ரேட் சென்டர்ல, ஸோ அங்கே வந்து எக்ஸிபிஷன் போனோம், ஒரு சூப்பர் பாபாவோட சிலை பார்த்தோம் அப்படின்றாங்க. நான் அம்மா கிட்டலாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி பாபா சிலை வேணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஸோ அம்மா சொல்றாங்க, நான் சொன்னேன் சரி நான் வந்து பார்க்குறேன், எனக்கு அப்போதான் சொல்றேன் எனக்கு ஒரு சிலை வேணும் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திருப்பி அதே நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு போறேன். போயிட்டு பாபா சிலை பார்க்குறேன். அப்போ ஆக்சுவலி நான் படிச்சுட்டு இருந்த டைமு. ஸோ நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரேன். ஸோ எனக்கு பெருசா சம்பாத்தியம்லாம் கிடையாது. அப்போ ஒரு 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன் பணம், பாபா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போறேன், அங்க பாபா பார்க்குறேன். மக்ரானா மார்பிள்ல பண்ண பாபா, மகாராஷ்டிராலேருந்து வந்தது. அவ்வளோ சூப்பர், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்காரு பாபா அந்த சிலையில. ஸோ எப்படியாச்சும் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் இந்த கடற்காரர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எவ்வளோ அப்படின்னு கேட்டா அவர் 17,000 சொல்றாரு. என் கையில இருந்தது 4,000 ருபீஸ். நான் தான் சொன்னேன், பாபா நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், எனக்கு அம்மா மூலியமா வந்து இந்த மாதிரி சிலை இருக்குன்னு சொல்ல வைக்கிறீங்க, போய் பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கீங்க, ஆனா கேட்டா 17,000 ரூபான்றாரு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் குறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். 14,000 ரூபான்னு சொன்னாரு. அவரு சொன்னார் நானும் பாபா டிவோட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால 14,000 ரூபாய்க்கு குறைக்கிறேன் அப்படின்னாரு. இன்னும் கொஞ்சம் குறைங்கினோடனே செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு, என்னை திட்டாரு அவரு. என்ன இப்படி கஞ்சமா இருக்கு, இப்படி போய் கேட்கறனோடனே. அப்ப நான் நினைச்சேன், ஒரு பாபா டிவோட்டி இன்னொரு பாபா டிவோட்டி இப்படிலாம் திட்ட மாட்டாங்க சொல்லிட்டு, பாபா நீங்க பண்ணது தப்பு பாப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு வெளியில போறேன். திடீர்னு பின்னாடி ஒரு பையன் வந்தான், ஓடி வந்துட்டு, பயா அந்த சிலைய நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னே, 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஓகே அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த சின்ன பையன், அங்க வேலை செஞ்சு இந்த பையன் என்னை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி 8,000க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற. அப்படி அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி நைட் டியூட்டி வந்து பயங்கரமா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பாக்குறேன், 24 ஃபோன் கால் எனக்கு. யாருன்னு பார்த்தா அந்த பையன் ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கான், மெசேஜ்லாம் அனுப்புறான். வரேன்னு சொன்னீங்க, நான் பாபா வச்சுட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன் இப்ப மகாராஷ்டிராக்கு, ஸோ எப்போ வாங்கிக்க போறீங்கன்னு கேட்குறான். கடைசியில ஃபோன் பண்றேன், அந்த பையன் சொல்றான் 8,000 ரூபான்னு சொன்னல, 8,000 ரூபாய். எனக்கு என்னன்னா, ஒருவேளை அவன் திருடிட்டானோ ஓனர் கிட்ட இருந்து, அந்த பயம் வேற. இது வேற சாமி சிலையை திருடிட்டானோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா என்ன பண்றது, இந்த மாதிரி அவன் ஃபோன் பண்றான், மெசேஜ்லாம் பண்ணியிருக்கான். அப்பா சொன்னாங்க, இந்த பாருப்பா, வரணும்னு நினைச்சுன்னா உன் கைக்கு தான் வரணும், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்றேன். அவன் சொல்றான், சார் நான் வந்து 8,000 ரூபான்னு சொல்றேன், அதெல்லாம் வேணாம், எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா போதும்னா. கடைசியில நான் போய் பாபாவை ஈக்காட்டு தாங்கல் தால்சினி ஹோட்டல்ல போயிட்டு பாபாவை 5,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். ஸோ 17,000 ரூபாயில இருந்தது, கடைசியில 5,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். ஸோ இங்க நம்ம ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட் பாபா கோயில்ல வந்து கும்பிட்ட ஒரு விஷயம்தான் கடைசியில் அது ரியாலிட்டியா முடிஞ்சது. ஸோ எல்லாம் அவர்கிட்ட தான்.
பாபா தான் எல்லாம் எனக்கு. கேளாயோ ஸ்ரீ பாபா எந்தன் பிரார்த்தனையை உன் செவியா. இஸ் மை லைஃப், இஸ் மை எவ்ரிதிங். ஸோ வாங்க, கோயிலுக்கு வாங்க, பாபாவோட பிளெஸிங் எடுத்துக்கோங்க. பாபா எல்லா இடத்துலயும் இருக்காரு. வெஸ்ட் மாம்பலம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வரணும், பாபாவோட பிளெஸிங் எடுத்துக்கணும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். 1000 ஜென்மம் ஆடிடும் பிள்ளை விழாமல் காத்தன்னை வாழ்த்தும் பிறவிகள் தோறும் இசை மலர் சேர்த்தே தொழாமல் தொழும் கரம் நிரப்பும் சத்குரு உனை பாட பாபா என ஏற்ற சுவாமி. கேளாயோ ஸ்ரீ பாபா எந்தன் பிரார்த்தனையை உன் செவியா.